வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி வாழைக்காய் பொடி மாஸ் செஞ்சுருக்கோங்க. நல்லா உதிரியாக இருக்க போது இந்த பொடி மாசு. நம்ம ரெகுலராக பார்த்திங்கன்னா பொரியல் பொடி மாஸ் செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க இந்த வாழைக்காய் பொடி மாசு. இது நல்லா உங்களுக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் நல்லா சைடிஷ்ஷாக இருக்குங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி பொடி மாஸ் செய்கிறதுக்கு ஓரமெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா திரண்ட வாழைக்காய், நல்லா முத்தின வாழைக்காயை எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி மொந்த வாழைக்காய் எடுத்திருக்கேன். பாருங்கள், அதை வேக வைக்கிறதுக்காக நம்ம ஒரு கடாய் எடுத்திருக்கோம். கடாயில் நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்குதுங்க. இந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளே நம்ம வாழைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா முழுகிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வேகும். ஸோ அதனால் பாருங்கள், நல்லா தண்ணி முழுகிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதில் 5 to 6 நிமிஷம் இது நல்லா கொதிக்கிற தண்ணியில் பாயில் ஆகட்டுங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், ஒரு 3/4 வேக்காடு வெந்தால் போதும். ஃபுல் பாயில் தேவையில்லை, 3/4 வேக்காடு வேகட்டுங்க. பாருங்கள், நல்லா 5 to 6 நிமிஷங்களே இந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ இது ஓகேங்க, நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எந்த வாழைக்காய் எடுத்திங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள். பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் கொஞ்சமாக மசாலா அரைச்சிக்கிறதுக்காக பொடி அரைச்சிக்கலாம். பாருங்கள், அதுக்காக 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எடுத்துருக்கோம். ஒரு கொத்து கருகாப்பிலை இல்லைங்க. நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாங்க. இதையே பாருங்கள், நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதையும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 1 2 அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸோ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், வாழைக்காய் ஆறி வந்துருச்சு உங்களுக்கு. நம்ம எடுத்து வச்ச வாழைக்காய். இந்த தோலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. உரிச்சிங்கனாவே வந்துடும். நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் தோலை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம கேரட் துருவோம்லங்க, அதில் துருவி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், 2 இருக்குது உங்களுக்கு. நம்ம பெருசாக இருக்கும்லங்க கண்ணா, அதில் நம்ம சீவிக்கலாம். பாருங்கள், அப்போ தான் நல்லா உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கு தான் நம்ம 3/4 பாயிலுங்க. முழு பாயில் பண்ணிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் 3/4 வேக்காடு வேக சொன்னது. பாருங்கள், நல்லா பாருங்கள் உதிரியாக வந்திருக்குது நம்மளுக்கு. இதே மாதிரி நம்ம சீவிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சீவிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம சீவி எடுத்தாச்சுங்க வாழைக்காவை. இப்போ இது இருக்கட்டுங்க. நம்ம பொடி மாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் நல்லா காயிட்டுங்க. காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த வாழைக்காய் பொடி மாசுக்கு தேங்காய் பார்த்திங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதனால் நான் இன்றைக்கி தேங்காய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு பொரியட்டும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, வாழைக்காய் பொடி மாசுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ப ஒரு 5 6 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருகாப்பிலையில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 10 பல் அளவு பூண்டை பொடியாக கட் பண்ணியிருக்கிறோம். இதை நல்லா வதக்கி விட்டுருலாங்க. பூண்டை ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. வாழைக்காய் ஒரு சிலருக்கு வாய்வும்பாங்க. பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்குது, வாய்வும் இல்லை உங்களுக்கு. ஸோ அதனால் பூண்டு. அப்புறம் பாருங்கள், கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாழைக்காய் சீவி வச்சுருக்கோம்லங்க, அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், உப்பும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு 10 நிமிஷம் இது பாயில் ஆகணுங்க. தண்ணி எதுவும் தொளிக்க வேண்டாங்க. சும்மாவே உங்களுக்கு பாயில் ஆயிரும். வாழைக்காயில் இருக்கிற ஈரப்பதமே உங்களுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லாவே பாயில் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஜீரக மிளகு பாருங்கள் 1 2 அரைச்சிருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஈரப்பதமெல்லாம் சுண்டி நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். ஸோ தண்ணி ஆட் பண்ண அவசியமே இல்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காயும் எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இப்படியே, அதாவது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வேக வச்சுருக்குறோங்க. பாருங்கள், இப்போ தேங்காவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குங்க. கொத்தமல்லி இலை தூவிட்டிங்கன்னா அதுவும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவும் நல்லா சுவையாக டேஸ்டான உங்களுக்கு வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நாம் இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இது சர்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தயாராகிடுச்சு. நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள்,
போட்டால் தான் தெரியும் பாருங்கள், உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ வாழைக்காய் பார்த்தாவே உங்களுக்கு சாப்பிடணும் போல் தோணுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பொடி மாசு. சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டுங்க. ஸோ பொரியல் செய்யணுன்னா நீங்கள் இந்த மாதிரி பொடி மாசு வாழைக்காய் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களே இந்த மாதிரி வாழைக்காய் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் நாளை. நன்றி.